இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா புளிக்கஞ்சி. உண்மையாக இந்த வின்டர் சீசனுக்கு 30 மேன் காய்ச்சல் அதற்கு சூப்பர் சாமான். அதுக்கு என்கிட்ட பெருசாக மிரக்கறி இல்லை, இன்றைக்கி மிரக்கறி புளிக்கஞ்சி தான் வைக்க போகிறேன். அது எப்படின்னா கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு, கொஞ்சம் பைத்தங்காய், இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. பலாக்கொட்டை, முருங்கையில எல்லாம் இல்லை. ஸோ இதை வச்சு தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பைத்தங்காய் உங்களுக்கு அளவுக்கேற்ப, மற்றது மரவள்ளிக்கிழங்கு, கூடொண்டு அரைக்கணும். அதுக்கு வெங்காயம், உள்ளி, செத்தல் மிளகாய் வந்து நான் நனிய போட்டிருக்கிறேன். இதோட மல்லி, மிளகு, சின்ன சீரகம் போட்டு அரைப்போம். ஒரு சட்டியில தண்ணி, நான் இந்த சட்டியில இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்ட பிறகு இதோட நாங்கள் குத்தரிசி போட போறோம். குத்தரிசி வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கால வந்து புளி ஊற வச்சிருக்கிறேன். எங்களுக்கு தேவையான அந்த மல்லி, மிளகு, சின்ன சீரகத்தை நாங்கள் வறுத்தெடுத்துக்கொள்வோம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் அண்ட் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. மிளகு கொஞ்சம் தடிமனண்டா கொஞ்சம் கூட போடலாம். இது வறுக்க தேவையில லைட்டா சூடானாலே போதும். சூடாக்கின மல்லி மிளகை முதல் ஒருக்கா தூளா அரைச்சு எடுத்துக்கொள்வோம். இப்படி வந்த பிறகு இதோட நான் அந்த ஊற வச்ச இந்த செத்தல் மிளகாய், பிறகு எங்கட உள்ளி, சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா, ஆனால் சின்ன வெங்காயம் எனக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ அதால் இந்த வெங்காயம், மற்றது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுப்போம். எங்கட தண்ணி கொதிச்சிட்டுது. நாங்கள் அதுக்குள்ள எங்கட குத்தரிசியை போடுவோம். போட்டு இது ஒரு 3/4 பதம் மட்டும் அவிய விடுவோம். இதுக்கு நான் கொஞ்சம் உப்பும் அளவா போட போறேன். மூடி போட்டு கொஞ்ச நேரம் அவிய விடுவோம். அரிசி வந்து இந்த ஸ்டேஜில் வந்தோடனே நாங்கள் வந்து எங்கட மரக்கறிகளை போடலாம். ஸோ நான் வந்து வெட்டி வச்ச மரவள்ளிக்கிழங்கு, பைத்தங்காய் எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட போகிறேன். ஏன்னா நான் இதுக்கு இறால் போடையில் இந்த ஸ்டேஜில் இல்லாட்டி கொஞ்சம் இந்த மரக்கறி அவிஞ்சா பிறகு நீங்கள் இறாலும் போடலாம். இதுதான் எங்களோட அரைச்ச கூடு. இப்போ வந்து எங்களோட மரக்கறி, எங்களோட சோறு எல்லாம் நல்லா அவிஞ்சு கொண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து இப்போ அரைச்செடுத்தமே அந்த கூடு பேஸ்ட்டை வந்து நாங்கள் இதோட ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்படி ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் புகையாக இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் என்ன வடிவா வெளியில் வரையில. ஸோ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி ஊற்ற போகிறேன். அப்போ தான் எல்லாம் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே சேரும். ஸோ அதெல்லாம் விட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து இனி புளிக்கரைசல் விட போகிறேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி புளி விடுங்கோ. புளியை விட்டுட்டு நாங்கள் கலந்துட்டு உப்பு எவ்வளவு தேவையாண்டு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு மூடி போட்டு அவிய விட்டு எல்லாம் அவிஞ்சு வந்தால் எங்களோட புளிக்கஞ்சி ரெடி. இது வந்து உண்மையாக தடிமன், காய்ச்சல் அந்த டைமில் வந்து சூப்பர் சாமான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கோ. நீங்கள் வேறு மாதிரி செய்கிறேன் எங்களோட ஷேர் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய். Subscribe here, like பண்ணுங்க, follow பண்ணுங்க ப்ளீஸ்.